போலான்னு வந்திருக்கோம். நீங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே. நீலாம்பரி பிறந்தது என் மகன் ஹரிக்கு மட்டும்தான். அண்ணா அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு இப்படி சம்மந்தம் கேட்டு வரலாமா? அரசியல்ல போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புது பிளானோட வந்திருக்குல்ல. ஐயா, இதுவரைக்கும் நாங்க எங்க வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு சொன்னதில்ல. இப்ப அந்த வார்த்தைய எங்க வாயால சொல்ல வச்சிடாதீங்க ப்ளீஸ். சொன்னேன்ல, இவன் வாழ்க்கையே அரசியல் தான். ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்களா வரல, நான் தான் அவங்கள வர சொன்னேன். இந்த சம்பந்தம் நான் எடுத்த முடிவு. சீதா கேட்டியா? இனிமே இந்த வீட்டுல நமக்கு என்ன வேலை? கிளம்பு. ஏய் மச்சான் உட்காரு, நான் சொல்றது கேளு. நீலாம்பரி ஹரிக்கு தான். என்னோட 2வது பொண்ணு காதம்பரிய தான் கேசவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவெடுத்திருக்க. ஆமா மச்சா. என்னம்மா நீ கூட எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இந்த ஹரிதா வேற யாரும் இல்ல, என்னோட 2வது பொண்ணு காதம்பரி. 5 வயசுல காவிரியில் அடிச்சிட்டு போன என் 2வது பொண்ணு இவதான். அம்மா, காவேரி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச ஒண்ணு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? இதோ மாப்பிள்ள ஹரிதா. மாப்பிள்ள தேங்க்ஸ் மாப்பிள்ள. அப்படியா? உண்மையா ஹரி? ஹரியும் சீனுவும் பேசிட்டு இருந்தத நானே கேட்டேன். அம்மா காதம்பரி, நீதான் என்னோட பொண்ணுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த நிமிஷமே என்னை விட்டு போயிடுவேன்னு ஹரி கிட்ட சொன்னியாமே. கடவுள் சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நீ உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை தேடாம இருந்திருப்பேனாமா. இவ்வளவு நானும் உன்னை நினைச்சு அழாத நாளே இல்லம்மா. இனியும் உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட எங்களால இருக்க முடியாது. நான் சாகுற வரைக்கும் உன்னை என் பக்கத்திலேயே வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அப்பா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ செத்துட்ட நினைச்சது என்னோட தப்புதான். நீ கோவப்பட்டு தயவு செஞ்சு எங்களை அனாதையாக்கிட்டு இங்கிருந்து போயிடாத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. இதுக்கப்புறமும் உன்னை பிரிஞ்சு எங்களால வாழவே முடியாதுமா. நான் வேணா உன் கால்ல கூட ப்ளீஸ். நான் உங்க பொண்ணு இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் காதம்பரி இல்ல. என் பேர் ஹரிதா. சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடியே என் அப்பா அம்மா 2 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. நான் சொல்றது நிஜம். நான் உங்க பொண்ணு இல்ல, நம்புங்க. சொல்லுடா, இவ்வளவு பேரு போய் சொல்லி மோசம் பண்ணா உனக்கு மனசு எப்படி வந்தது? அம்மா, ஒருவேளை என் அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளவு பாசமா பாத்துருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு யாருமே இல்லைங்கிறதா உண்மை. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞாபகமே எனக்கு வரல. அதுக்காக ஹரி சொன்ன பொய்ய உண்மையாக்கிட முடியாது. உங்க முன்னால என்னால நடிக்கவும் முடியாது. உங்களை ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்துல கூட நான் அனாதையாதான் இருப்பேன். நான் உங்க பொண்ணு இல்லப்பா. அந்த அளவுக்கு எனக்கு அதிர்ஷ்டமும் இல்ல. ஆனா நான் மட்டும் உங்களை அம்மா அப்பான்னு மனப்பூர்வமா தான் கூப்பிட்டேன். உங்களை மாதிரி அப்பா அம்மா எனக்கு இல்லையேன்னு வேதனைப்பட்டேனே தவிர உங்களையே வேதனைப்படுத்துவேன்னு நான் கனவுலையும் நினைக்கல. ப்ளீஸ் பா, சாரி பா, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, ஹரி மேல எந்த தப்பும் இல்லப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ப்பா. சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்ததாலேயோ என்னவோ நாங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி எந்த கற்பனையும் பண்ணலப்பா. அதுல எங்க 2 பேருக்கும் இஷ்டமும் இல்லப்பா. அப்பா, ஹரிதாவ ஹரி உயிருக்குயிரா காதலிக்கிறான்ப்பா. எல்லாமே முடிஞ்சு போச்சுடா.
ஹரிதாவை காதம்பரியா நடிக்க சொன்னது என்னுடைய பிளான் தான்ப்பா. எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா ஐடியா கொடுத்தேன். ஹரி ரொம்ப நல்லவன்ப்பா. அவங்க 2 பேரையும் மன்னிச்சிடு அப்பா. வானமழகு கதிரவனால் பூமி அழகு நினைவுகளால் நாளும் அழகு உறவுகளால் யாவும் அழகு அழகெல்லாம் கண்டேனே அன்பாலே ஆனந்தம் கொண்டேனே உன்னாலே இனி இல்லை சோகம் நெஞ்சிலே முழு நிலவால் வானம் அழகு கதிரவனால் பூமி அழகு நினைவுகளால் நாளும் அழகு உறவுகளால் யாவும் அழகு வெயில் தரும் கோடையும் குளிர் தரும் வாடையும் உனது கண்ணிலே காலத்தின் கதவு ஜன்னலே குழலுக்குள் நுழையும் காற்று கீதமாகியதே நதி வெள்ளம் கடலை சேர தாகம் நீங்கியதே தித்திக்கும் கண்ணீருக்குள் கண்கள் முழுகியதே தெய்வங்கள் மண்ணில் வந்து நம்மை பாடியதே முழு நிலவால் வானம் அழகு கதிரவனால் பூமி அழகு நினைவுகளால் நாளும் அழகு உறவுகளால் யாவும் அழகு வானமழகு கதிரவனால் பூமி அழகு நினைவுகளால் நாளும் அழகு உறவுகளால் யாவும் அழகு சார் சொல்லுங்க. அம்மா ஹரிதா, உனக்கு ஒரு குட் நியூஸ். சார், உன் கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அக்டோபர் 2 உன் ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருக்கோம். நீ கொஞ்சம் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா டீடைல்ஸ் பேசிடலாம். ஓகே சார், நான் நாளைக்கே வந்து பார்க்கறேன். That's fine. Thank you sir. Bye. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் இங்கிருந்து போக விட மாட்டேன். உனக்கு ஒரு கனவு வந்ததுக்காக என்ன போவேனான்னு சொல்றேன். ஆனா நான் போகாம போனா ஏன் கனவு உண்மையாகாது. பசங்களோட ஃபியூச்சர் தானே உன்னோட கனவு. சான்ஸ் இன்னைக்கு இல்லனா கண்டிப்பா நாளைக்கு வரும். ஆனா உயிர் போச்சுனா திரும்ப வராது. எனக்கு ஏன் உயிரை விட குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு நீ முக்கியம். கிடைச்ச சான்ஸை விடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் போய் ஆகணும். இந்த விஷயத்துல என்ன யாரும் தடுக்க முடியாது. இது வரைக்கும் உன்னை போக கூடாதுன்னு சொன்னேன்.
ஆனா இப்ப முடிவா சொல்றேன், இங்க இருந்து உன்னை நான் போக விட மாட்டேன். பயமுறுத்துறியா? என் வேதனையா கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்க வேண்டியது நீதான் ஹரி. கனவு உண்மையாயிடும்னு பைத்தியக்காரத்தனமா அதையே சொல்லி என்னை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. பைத்தியக்காரத்தனம் இல்ல, நிஜம். ஒருவேளை நீ சொல்றத நிஜம்னு நம்பினா கூட என்னால போகாம இருக்க முடியாது. அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? அங்க போனா செத்து போயிடுடி. உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல, நான் போறேன். வைக்க விடு. இப்ப என்ன தடுத்த காலம் புறா என்ன பெரிய வேண்டியிருக்கும். கனவு உண்மையாகுமா இல்லையாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவளும் ஒன்ன மாதிரியே நம்பி ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்படாம அவளாவது நிம்மதியா இருக்கட்டுமே. நீ இருந்த வரைக்கும் எங்களுக்கு நேரம் போனதே தெரியலம்மா. நீ கிளம்புறத நினைச்சா சங்கடமா இருக்கு. நீங்க கூடவா அத்தை? 1 வீக்ல வந்துருவேன். ப்ராமிஸ். ஓகே பை. போனது ஃபோன் பண்ணுமா? கண்டிப்பா. ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணுமா? சரி பாத்து போமா. ஜாக்கிரதமா. பீ கேர்ஃபுல். நேரத்துக்கு சாப்பிடு என்ன? ஓகே. டெய்லி ஃபோன் பண்ணு. சரி சரி. பை. பை. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வரமா. சரி. பாத்து போ. ஜாக்கிரதை பா. பை. ஃபோன் பண்ணு. நான் கால் பண்றேன். பை. பில்லா ரங்கா பில்லா 2 அண்ணிய வேட்டக்காரன் டே பொறம்போக்கு வாங்கடா. யாரா அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து கரெக்டா என்ன பேரை சொல்லி கூப்பிடுறவன்? குண்டலகேசி பினான்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். ஓ ஃபைனான்ஸா? சாரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லோன் எல்லாம் வாங்குறது இல்ல, போயிட்டு நாளைக்கு வா. போடா குரங்கு பையில கொடுக்கறதுக்காக வரலடா, வாங்க வந்திருக்கேன். பேக்கர்ஸ் மேனேஜர் ஒரு 10,000 மூஞ்சில விட்டேரி அடிச்சுக்காம பொறுக்கிட்டு போயிடுவாங்க. டேய் ஏண்டா பணத்தை கொடுத்த என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? ஏன் மூஞ்சில 10,000 ரூபாய் விட்டேறியா? உனக்கு மட்டும் இல்ல மேன், 2 பேருக்கு சேர்த்திதான். யோ 5,000 ரூபாய் கேட்டு வாங்க, இல்லனா ஏமாத்திடுவான். தேங்க் யூ சார். இவடு சார். ஏண்டா 65 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு கேட்க வந்தா பேசுவடா பேசுவ. இந்த பார் ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுத்துரு, இல்லன்னா இருக்கிற ஒன்றையே கட் பண்ணிடுவேன். யோ அசல வட்டி ஒரே செக்கா கொடுத்தோம்ல. செக் பவுன்ஸ் ஆச்சுல. பேங்க்ல போய் கேளு. பேங்க்ல பணம் இருந்ததானா? கோர்ட்டுக்கு போயா. இந்த டயலுக்கு நான் சொல்றேன், அப்பதான் இந்த சின்ன மூளைக்கு டைரக்டா போய் சேரும். கம் ஆன். ஹலோ டெஸ்டிங் கேக்குதா? வால்யூம் ஏத்து. ஹலோ டெஸ்டிங் கேக்குதா? ஓவர் ஆயிச்சு குறை. நல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, நல்ல வக்கீல வச்சுக்க, கோர்ட்டுக்கு போயிட்டே இரு, முடிஞ்சிரும். புரிஞ்சிருச்சு. அப்பயாவது திருப்பி தருவியா? இல்ல மட்டே ஆயிடுவேன். சார் நியாயம் ஜெயிக்கணும்னா தர்மம் ஜெயிக்கணும்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் ஆகணும் சார். நம்ம வாதாடணும், கோர்ட்டுக்கு போகணும். வாயே திறக்காம எப்படி வீரவசனம் பேசுறேன்? பொங்குறான். யாரு? ஏன் அசிஸ்டன்ட். அப்ப அவனை முடிச்சிட்டு என்கிட்ட வா. தேங்க் யூ. ஏன் தேவையில்லாம பொங்குற? பொங்குது சார். வேணாம், பேரை சொல்லு. நரசிம்மரா. ஓம் பேரை இல்ல, வக்கீல் பேரை சொல்லு. லியோரா சார். ஓ அவரா? అవును சார். என்ன தல ஷோக்காகிறியா? நான் ஃபாரினுக்கு போயிட்டு வந்தேன். ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தா? எதுக்கிட்ட இதெல்லாம்? நான் ஜனங்க ஜெயிலுக்கு போனாங்கட்டி மர்சலா வாங்க, பாரின் போனா இல்ல. அண்ணா அந்த பொண்ணு ஒண்ணு மோசம் பண்ணிட்டு அநியாயமா காதல்